இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். சாலிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஜென்ரலாக 4 டைப்ஸ் இருக்குது. பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட், இன்டர்ஸ்டைட்டல் டிஃபெக்ட், வால்யூம் டிஃபெக்ட். ஓகேவா, 4 டைப் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மெயினாக வந்துட்டு பாயிண்ட் டிஃபெக்ட். ஓகேவா, பாயிண்ட் டிஃபெக்டில் வந்துட்டு 3 வகையாக இருக்குது, 3 டைப்ஸ். ஃபஸ்ட் ஒன் ஸ்டைச்சியோமெட்ரிக், நான் ஸ்டைச்சியோமெட்ரிக் அண்ட் இம்ப்யூரிட்டி. ஓகேவா, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்கில் 2 இருக்குது, ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்கில் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் டேபிள். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டார்ச்சி டிஃபெக்ட். ஸ்டார்ச்சி டிஃபெக்ட்னால் இப்போ நம்ம லாக்டஸில் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு ஸ்டார்ச்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் ஆனையான்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா அது ஸ்டார்ச்சி டிஃபெக்ட்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னா போத் இந்த கேட்டையானும் ஆனையானும் சிமிலர் சைஸில் இருந்தால் இது நடக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl, சோடியமும் குளோரின், இந்த அயான்ஸ் வந்துட்டு சேம், கிட்டத்தட்ட சேம் அந்த சைஸில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு இந்த ஸ்டார்ச்சி டிஃபெக்ட் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தோன்னா டென்சிட்டி வந்துட்டு லோவாக இருக்கும். ஓகேவா, இது நடக்கிறதுனால இதோட டோட்டலோட டென்சிட்டி வந்துட்டு கம்மியாகும், லோவர்ஸ் டென்சிட்டி. ஓகேவா, இதுதான் ஸ்டார்ச்சி டிஃபெக்ட். இதே மாதிரி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஆனால் இதில் வந்துட்டு டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ், அயான்ஸ் வந்துட்டு டிஸ்லொகேட் ஆகிருக்கும், மிஸ் ஆகாது, அயான் வந்து டிஸ்லொகேட் ஆகும். இட் ஆக்கிபைஸ் த இன்டர்ஸ்டைட்டல் பொசிஷன். கேட்டையான்ஸ் அண்ட் ஆனையான்ஸ் டிஃபரன்ட் சைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது டிஸ்லோகேட், வெளியே போகாது, டிஸ்லோகேட் ஆகும். இப்போ வந்துட்டு கேட்டையான் ஆனையான் சைஸ் வந்துட்டு ஒன்று சின்னதோ ஒன்று பெருசாக இருந்துச்சுன்னா இந்த சின்னதாக இருக்கிறது வந்து ஒரு பிளேஸை விட்டு வேறு எங்கேயாச்சும் போய் ஆக்கியபை பண்ணும். அதுதான் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஓகேவா, இங்கே வந்துட்டு நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. இங்கே டென்சிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ரெண்டுமே கேட்டையானும் சரி ஆனையானும் சரி அந்த இதில் தான் இருக்கும், கிறிஸ்டல்லே இருக்கும், ஆனால் பிளேஸ் மட்டும் வேரி ஆகிருக்கும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். எக்ஸாம்பிள் வந்துட்டு AgBr, சில்வர் புரோமைடு. இதில் வந்துட்டு ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். அப்படின்னா மெட்டல் அயான்ஸ் வந்து ஜாஸ்தியாக எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மெட்டல் அயான்ஸ் எங்கே எக்ஸஸாக இருக்கும் அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஆல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் ஷோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். அப்படின்னா ஆல்கலி மெட்டல்னால் சோடியம், பொட்டாசியம், ஓகேவா, இந்த மாதிரி மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹேலைட்ஸ் குளோரின், ஃப்ளூரின், புரோமின் ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்துட்டு இது பண்ணும், ஷோ பண்ணும், இல்லைனா கேரக்டரைஸ் பண்ணும். ஓகேவா, த நியூட்ரலிட்டி இஸ் மெயின்டைன்ட். இங்கே நியூட்ரலிட்டி சேமாக தான் இருக்கும். அப்படின்னா அயான் வந்துட்டு எக்ஸஸாகவும் கம்மியாகவும் ஆகாது, நியூட்ரலிட்டி சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ZnO, ஜிங்க் ஆக்சைடு. இப்போ பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும், அதை ஹீட் பண்ணோன்னா அது வந்துட்டு எல்லோ கலராக மாறிடும். இதில் என்ன எல்லோ கலராக மாறும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா Zn வந்துட்டு Zn2+ மாறுது. ஓகேவா, இது போய் வேறு எங்கேயோ ஒரு பொசிஷனில் போய் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேவா, இன்டர்ஸ்டைட்டல் பொசிஷனில் Zn2+ போய் இது ப்ளேஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஓகேவா, ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிருக்கும், ஆனால் Zn மட்டும் ப்ளேஸ் ஆகிருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஆக்சிஜனை விட்டு நம்ம மெட்டல் மட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். த ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ் தென் ஆனையான்ஸ். ஆனையான்ஸை விட கேட்டையான்ஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துருச்சுன்னா அது வந்துட்டு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கேட்டையான்ஸ் வித் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ வந்துட்டு கேட்டையான்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேட்டையானுக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா இது நடக்காது. சப்போஸ் கேட்டையானுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த மாதிரி 2+, 3+, 4+ அந்த மாதிரி நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு FeO. ஓகேவா, ஃபெரஸ் ஆக்சைடில் வந்துட்டு இந்த கிறிஸ்டலில் வந்துட்டு Fe2+ வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃப்ரம் த லாட்டிஸ். ஓகேவா, Fe2+ வந்துட்டு எங்கேயோ போயிடும். அப்போது அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற Fe எல்லாம் என்ன பண்ணும், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3+ஆக மாற்றும். ஓகேவா, அப்போ வந்துட்டு அந்த ஃபுல் டோட்டலில் இந்த கிறிஸ்டல் வந்துட்டு நியூட்ரலைஸாக இருக்கும். ஆனால்
பட் Fe2+ ions are lesser than O2 ions. அப்படின்னா ஆக்சிஜனை விட Fe வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அதுதான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். ஓகேவா, இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். எப்படின்னா இன்ட்ரடியூசிங் டிஃபெக்ட்ஸ் பை ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். இது வந்துட்டு மெட்டலில் வந்துட்டு காணாமல் போகிறதோ இல்லை வந்துட்டு வெளியே போகிறதோ இல்லை, நம்ம வெளியிலேருந்து ஆட் பண்ணுறோம் இம்ப்யூரிட்டி இந்த டிஃபெக்ட்க்கு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு CdCl2 கேட்மியம் குளோரைடு வந்துட்டு நம்ம சில்வர் குளோரைடுக்கு ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த CD வந்துட்டு இந்த Ag-யை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ CDயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 2+, Ag-யில் 1. அப்போ இது வந்து இங்கே ஆக்குப்பை ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு 2 லீவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஆக்குப்பை பண்ண இது வந்துட்டு லீவ் ஆகிட்டே இருக்கும், லீவ்ஸ் த லேட்டிஸ். அப்போ நம்மளுக்கு இந்த இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்துட்டு இம்ப்யூரிட்டி நம்ம ஆட் பண்ணுறோம்.